அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கூட்டு தியானம் அப்படின்னு சொல்லி நம்ம குழுவுல இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப நம்ப அனைவரின் வாழ்விற்கும், தலைமுறைக்கும் மிக, மிக முக்கியமானது அப்படின்னு நான் கருதுறேன். நேத்து நம்ம குருஜி Zoom மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க. ஆ நம்ப அ குருவே சரணம்னு போட்டு அவங்கவங்க மெடிடேட் பண்றது மட்டும் ஆ இந்த வாசி யோகம் கிடையாது. நம்பள ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த நிலைக்கு நம்மள கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்பளுடைய இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதிலெல்லாம் நம்ப இருக்கிறனால, நம்பளால இந்த தியான பயிற்சிக்கு, தியானத்துக்கு நம்பளாகவே தனிப்பட்டு உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறோங்கிறப்ப, இந்த குரு தேவி அம்மா சார்பாக இந்த குழுவில் நடைபெற இருக்கும் கூட்டு தியானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே இத அவசியமா இத பயன்படுத்திக்கணும். அ ஏன் இத நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, இப்ப விஜயலட்சுமி அம்மா கீழ ஒரு தியானம் நடக்குது அப்படின்னா, அந்த விஜயலட்சுமி அம்மாக்கு தேவி அம்மா கிட்டேருந்து அவ்ளோ ட்ரெய்னிங் கொடுக்கப்படுதுங்க. அவ்ளோ எங்களுக்கு தியான பயிற்சியிலேருந்து, அ எங்களுக்கு புருவ மத்தியில நாங்க என்ன பண்ணணும், எல்லாமே அவ்ளோ எங்களைய அவ்ளோ ட்ரெயின் பண்ணி, உயிர குடுத்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அ அ உட்கார வைக்கிறாங்க. எதுக்குன்னா, உங்களுடைய கர்ம பதிவுகள இதுல நீங்கும். எளிதில் நீங்கும். நம்ம அப்பப்ப ட்ராப் ஆயிக்கிறோம். அப்பப்ப குடும்ப சூழ்நிலையில ட்ராப் ஆயிக்கிறோம். மாயையில வீழ்ந்துர்றோம். ஆ நம்ப இந்த தியானத்தோட பலனே மாயையிலேருந்து விடுபட்டு, நம்ம வாழ்க்கையில சிவனா உட்காந்து, நம்ம விழிப்புணர்வா வாழ்றதுக்காக தான் நம்ம இங்க இந்த குருதேவா வாசி யோகாக்கு கீழவே இருக்கிறோம். அப்ப இந்த கூட்டு தியானத்துலலாம் நம்ம கலந்துக்கிட்டோம்னா, மிக எளிதாக நம்ப ஆ நம்ம குருஜி நேத்து Zoom மீட்டிங்ல சொன்ன மாரி, அடுத்தடுத்த நிலைக்கு போறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதனால இத யாருமே ஆ ஆ எல்லாருமே நம்ம குழுவுல இருக்க எல்லாருமே கலந்துக்கிட்டு, ஆ இதுதான் நம்பளுக்கு நம்ப செய்ற குரு பூஜையா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். நம்ப குருவும், குருதேவி அம்மாவும் ஒண்ணு வழிநடத்தி நம்ப குழுவுல இருக்க ஆ ஆம், சீடர்கள் எல்லாமே அடுத்த நிலைக்கு போகணும்னு ஒரு முயற்சி பண்றப்ப, அந்த முயற்சிக்கு நாம இந்த முயற்சி அவங்க பண்ற அந்த முயற்சி பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் நல்லது. அப்ப அதுக்கு நம்ப பங்கேற்கணும் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு நல்லது கிடையாது. நம்ம தலைமுறைக்கே நல்லது. நம்ம குருஜி ஒரு வார்த்தையோ, நம்ம குருதேவி அம்மா நம்மள பார்த்து ஒரு வார்த்தையோ, ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்கன்னா, அதுல 1000 விஷயங்கள் இருக்கும். அப்ப நம்ப அத நம்ப சைடு நாம தான் ஒரு முயற்சி எடுத்து, அ அ நமக்காக அ ஒ நம்ப உட்காரணும். இப்ப நம்பலாம் தியானத்துல உட்காந்தோம்னா, குருவுக்கா பலன் கிடைக்க போது, இல்ல குருதேவி அம்மாக்கா நல்லது கிடைக்குது. நமக்கு நல்லது கிடைக்குது. நம்பளுக்கு கீழ வந்துட்டாங்களே, அவங்க இன்னும் வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும். அ மலர்ச்சி நிலையில இருக்கவங்க சிவநிலைக்கு போகணும், சம்பூர்ண நிலைக்கு போகணும், சிவனாவே மாறணும், அவங்க வாழ்க்கையில விழிப்புணர்வோட நல்ல நிலைமைகளுக்கு வரணும், அடுத்தவங்கள உயர்த்தணும் அப்படின்ற மாபெரும் குறிக்கோளோட செயல்படுற நம்ம தேவியும், நம்ப குருஜியும், குருதேவி அம்மாவும் இருக்கிற இந்த குழுவுல நாம சீடர்களா இருக்கிறோம்னா, நம்ப அது எவ்ளோ பெரிய பாக்கியமா நெனச்சு, இந்த கூட்டு தியான முயற்சிகள், குருஜியோட Zoom மீட்டிங் இருந்தா அதில நம்ம கலந்துக்கணும். ஆ நம்ப இருக்கிற நிலையவே அதிலேயே இருக்காம, அடுத்தடுத்த நிலை இந்த தியானத்தில அடுத்த நிலை என்னவா இருக்கும்? அடுத்த நிலை என்னவா இருக்கும்னு அதவே எண்ணமாவும் ஆ அ எண்ணமாக வச்சு நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போறப்ப, நம்ப வாழ்க்கையில அடுத்தவங்களை உயர்த்தும் அளவுக்கு ஆகிறோம். இப்ப நம்ப வாழ்க்கைய நம்ப சக்சஸ்ஃபுல்லா வாழ்றதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா, நம்ம குருஜி நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்றாங்க, உங்களால அடுத்தவங்களையும் சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கங்கிறப்ப, நம்ப அத தான முதல்ல பயிற்சி பண்ணணும். நம்பளுக்கு வாழ்க்கைக்கு அதுதான முக்கியமான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கணும்.